இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன டிப்ஸ் தான் அது. அதாவது ஃப்ரிட்ஜில் உள்ள மேக்னெட்டை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு ஹாபிஸ் இருக்கும். எங்கே வெளியூருக்கு போனாலும் சரி, வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, அந்தந்த ஊர் ஞாபகமாக நம்ம இந்த மாதிரி மேக்னெட் வாங்குவோம். அது அடுப்படியில் இருக்கிற நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கும்போது நிறைய எண்ணெய் பிசுக்கு, தூசி அப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு ரொம்ப அசிங்கமாகிடும். பார்க்குறதுக்கே இப்போ வாங்கினதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நிறைய பேர் வீட்டில் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒரு 3 மாதத்துக்கோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப சிரமம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒரு பெரிய பவுலில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதில் நம்ம வாஷிங் போடுற லிக்விடு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அது முழுகக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த மாதிரி உள்ள ஸ்டோனில் உள்ள அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம போட்டு ஊற வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அதிகமாகலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா போதும். உள்ள அழுக்கு எல்லாமே வந்துடும். அது மாதிரி இதுக்குள்ளே போடுறது இந்த ஃபோட்டோஸ் ஐட்டம், இந்த ஃப்ரேம் உள்ள ஐட்டம் அதெல்லாம் நீங்கள் இதில் போடாமல் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது பிரிஞ்சு வந்துடும். அதுமாரி மேக்னெட் நல்ல மேக்னெட்டாக இருக்கணும். ஸோ தண்ணியில் ஊற போட்டால் சில பேரோட மேக்னெட் கலந்து வந்துடும். அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஃபெவிக்விக்கோ அல்லது ஃபெவிபாண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது அப்படியே காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் நம்ம தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த மேக்னெட் எதுவும் கலந்து வந்துருச்சுன்னா அதை நீங்கள் பார்த்து உடனேயும் ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஞாபகத்துக்காக வாங்கின நிறைய பொருட்கள் இருக்கும். ஷோகேஸ்லையும் சரி, ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஒட்டி வைக்கக்கூடிய மேக்னெட்டும் சரி, இதெல்லாம் நீங்கள் அப்படியே வாங்கின நாளோட ஒட்டி வச்சதோட வேலை முடிஞ்சிச்சின்னு இல்லாமல் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது கூட அதோட ஞாபகங்கள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஷோகேஸில் உள்ள சின்ன சின்ன டாய்ஸ் அந்த மாதிரியும் இதே மாதிரி லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த தூசி எல்லாமே போயிடும். ஈரத்தோடையே திரும்பவும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒட்டினீங்கன்னா அதே தூசியும் மேலே படும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் சுத்தமாக காய வச்சு தொடச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஓட்டலாம். ஃப்ரிட்ஜில் ஓட்டுறதுக்கு முன்னாடியும் திரும்பவும் ஃப்ரிட்ஜில் உள்ள மேல் பகுதியை நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.